எனவே கர்த்தரின் ராஜ்யத்தை முதலில் தேடுங்கள். இப்படிப்பட்ட ஒரு வசனத்திற்கு என்ன அர்த்தம் உள்ளது? நாம் அனைவருக்கும் தெரியும், நாம் உலகத்தில் வரும்பொழுது எந்த ஒரு விஷயத்தையும் நாம் எடுத்துகிட்டு வரவில்லை. அதுபோலவே இந்த உலகத்திலிருந்து நாம் வெளிப்படுகின்ற போது எந்த ஒரு விஷயத்தையும் நாம் எடுத்துக்கொள்ளப் போவதில்லை. அது தங்கமாக இருக்கட்டும், நம்மளோட சொத்தாக இருக்கட்டும், நம்மளோட பெருமைகள் எதுவுமே நம்மளால் இந்த உலகத்திலிருந்து இந்த உலகத்தை விட்டு போகும்போது எதுவுமே நம்மளோட எடுத்துகிட்டு போகிறது. ஆனால் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும், இரண்டு விஷயங்கள் மட்டுமே இந்த உலகத்திலிருந்து நம்ம வெளியே போகும்போது ரெண்டு விஷயத்தை எடுத்துகிட்டு போகும். அதுதான் நீங்கள் பரலோகத்துக்கு போக போகிறீங்களா இல்லை நரகத்துக்கு போக போகிறீங்களா அப்படின்ற அந்த விஷயத்தை சொல்ல போதும். ஒன்று பாவம், இன்னும் ஒன்று அன்பு. பாவம் அப்படின்றது இந்த உலகத்தில் நீங்கள் சம்பாதிக்கின்ற பண புகழ். அதாவது பணம் என்பது ஒரு கட்டத்துக்கு நீங்கள் சம்பாதிக்கும் போது பாவம் இல்லை. ஆனால் உங்களோட பேர் எண்ணத்தாலும் பேர் ஆசையினாலும் வரக்கூடிய அந்த பணம், அந்த பேர், அந்த புகழ், அந்த சொத்துகள் எதுவுமே நம்மளால் பரமண்டத்துக்கு எடுத்துகிட்டு போக முடியாது. ஆனால் அந்த சொத்துக்கள் அனைத்துமே, அந்த பேராசைனால் எடுத்துக்கொள்ளப்பட்ட அந்த சொத்துக்கள் அனைத்துமே பாவமாக மாற்றி உங்களுக்கு ஹெல் அப்படின்ற ஒரு இடத்துக்கு கொண்டு போகுது. அதாவது நரகம் அப்படின்ற ஒரு இடத்துக்கு கொண்டு போகுது. அதே நேரத்தில் நீங்கள் எடுத்துக்கொள்ள போகிற கடவுளோட வார்த்தைகள், நீங்கள் இங்கே உணர்ந்திருக்கும் கடவுளோட அன்பு, அவரை பற்றி அந்த அன்பை நீங்கள் உங்களோட தங்கச்சிங்களுக்கும் தம்பிங்களுக்கும் அண்ணனுங்களுக்கும் எல்லாருக்குமே அக்காங்களுக்கும் சொல்லக்கூடிய அந்த விஷயந்தான் உங்களை நீங்கள் ஹெவனுக்கு போக போகிறீங்க, நீங்கள் பரலோகத்துக்கு போக போகிறீங்க. நீங்கள் இயேசுவின் முன்னே அவர் வாயால் எனக்கு உன்னை தெரியும், நீ என்னோடையவள் அப்படின்னு சொல்லத்தக்க ஒரு விஷயத்தை பண்ண போகிறீங்கன்னா அது இங்கே நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய அன்பு மட்டும் இல்லை, அவரை பற்றி சொல்கிறது. அதனால தான் அந்த வசனம் தெளிவாக சொல்கின்றது, முதலில் கர்த்தரின் ராஜ்யத்தை தேடுங்கள், வேறு என்றும் வேண்டாம். அதனாலே நாம் ஒரு பணத்துக்கோ பேராசைக்கோ நம்மளை ஒப்புக்கொடாமல் கர்த்தருக்காக நம்மளை ஒப்பு கொடுத்து வாழ்வோம், ஜெபம் பண்ணுவோம். நன்றி இதை கேட்டதுக்காக. மீண்டும் சந்திக்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.